வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னா, நான் யூஸ் பண்ணுற பொருட்கள் தாங்க பார்க்க போகிறோம். இது தாங்க என்னோடய மிஷினில் கொடுத்த பாக்ஸில் தாங்க நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இது என்னோடய சிசர். இந்த சிசரில் தாங்க நான் ஃபஸ்ட்டு துணி கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம அது நூல் கட் பண்ணும்போது, மிஷினில் தைக்கும்போது நூல் கட் பண்ணுறதுக்கு சின்ன சிசராக வச்சுருக்கேன். இது வந்து ஆயில் கேனுங்க. இது மிஷினில் கொடுத்த ஆயில் கேன் தான். நான் எக்ஸ்ட்ராவாக நான் புதுசாக எந்த ஆயிலும் வாங்கலை. அப்புறமா பார்த்திங்கன்னா பாபின்ஸ் வந்து மிஷினில் இவ்வளோ தாங்க கொடுத்துருந்தாங்க. நான் மறுபடியும் ஒரு 2 வாங்கி கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்தேன். கரெக்டாக இருக்குது. ஒரு பாபின் வந்து 10 ரூபாங்க. நான் இன்னும் வாங்கணுங்க பாபின்ஸ். இவ்வளோ தாங்க எங்கிட்ட இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக தீர்ந்துருச்சுன்னா அந்த கலருக்கு நான் மாற்றி போட்டுக்கிறேன். இன்னும் வாங்கணுங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம நூல் கோர்க்கிறதுக்காக மிஷினில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன இது யூஸ் பண்ணவே இல்லை. அதுலேயும் ஈஸியாக தாங்க இருக்குது, கோர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மார்க்கர். இது வந்து பென்சில் மார்க்கருங்க. ஒயிட் கலரில் இருக்கும். இது 5 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். இதுவும் நான் யூஸ் பண்ணேன். அப்புறமா இது மார்க்கருங்க. மார்க்கர் எப்பொழுதும் நம்ம அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா நமக்கு அர்ஜென்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் ஊசி தாங்க. நம்ம தைக்கும்போது எத்தனை மிஸ்டேக் பண்ணுவோமோ அப்போல்லாம் நம்ம தேடிட்டுருக்கோம். அதுக்குள்ளேயே வச்சுப்பாங்க பிரிக்கிறதுக்காக. இந்த 2 பெரிய ஊசி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது மிஷின் ஊசிங்க. இது போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டேப் நமக்கு அப்பப்போ அளந்து பார்க்கறதுக்காக இதையும் நான் அதுக்குள்ளேயே வச்சுக்குவேங்க. இது பார்த்திங்கன்னா பழைய பட்டன்ஸ் ட்ரெஸ்ஸில் இருந்த பட்டன்ஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். அது இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி மார்க்கர் எல்லாம் உடஞ்சி போனது இருக்குதுங்க. அப்புறம் ஒரு பின், இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அந்த பின் இருக்குல்லங்க, அந்த பின் தாங்க இது. நம்ம புதுசாக தைக்கும்போது துணி அங்கங்கே விலகாமல் இருக்கிறதுக்காக, லைனிங்லாம் தைக்கிறதுக்காக இது நான் வாங்கி வச்சுருக்கேங்க. 15 ரூபான்னு நினைக்கிறேங்க. இது ஒரு இது அப்படியே 15 ரூபா. அதுக்கப்புறமா இது ப்ளவுஸில் வைக்கிற ஊக்கு தாங்க நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு கவர் 20 ரூபான்னு நினைக்கிறேன். இது போட்டு வச்சுருக்கேங்க. இது சில்வர் கலர் ஊக்கு தாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நூல்கண்டு. நான் இவ்வளோ தாங்க நூல்கண்டு வச்சுருக்கேன், காட்டுறேன். இது உட்டன் ஸ்கேல் ஒன்று வச்சுருக்கேங்க. நமக்கு கரெக்டாக கூடு போட வராதில்ல, உட்டன் ஸ்கேல் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். அப்புறமா இது வந்து ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கிறதுக்காக அழகாக இருந்து வாங்கி வச்சுருக்கேங்க. இது 2 50 ரூபாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் மார்க்கர்ஸ் இருக்குது. இது ஒரு பாக்ஸில் நூலெல்லாம் எடுத்து வச்சுப்போங்க. அப்பப்போ யூஸ் பண்ணுறது அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். மொத்தமாக வாங்கினா இதில் வச்சுருப்பாங்க. இது ஒரு நூல்கண்டு 5 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்தேங்க. பிளாக்கும் ஒயிட்டும் ஒரு 2 3 எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்குவேன் நான் பழகிறதுக்காக. அப்புறமா நம்ம எந்த ட்ரெஸ் தைச்சு பார்க்குறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றது வாங்கி வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் அதுக்குள்ளே வச்சுப்பேங்க. அப்புறமா இது என்னோடய புது சிசருங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 300 ரூபாங்க. 300 ரூபாய். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 9ன்னு நினைக்கிறேன். இது நல்ல ஷார்ப்பாகவும் நல்ல வெயிட்டாகவும் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வெட்டும்போது பயங்கர ஷார்ப்பாக இருந்துச்சுங்க. நல்லா இருக்குது. இது வந்து ஒரு டைம் வாங்கிட்டால் நமக்கு அந்த ஷார்ப்னஸ்ஸே போகாதுங்களாமா. அதனால நான் சரி வாங்கிடுவோம் அப்படின்னு தாங்க இது வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குதுங்க, செமையாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் யூஸ் பண்ணுற பொருள். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் காட்டினேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.